ஹலோ அண்ட் ஹாய் வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒர்க்கர் சென்ட்ரம். இது ஜெர்மனியில் இருக்க ஒரு மியூசியம். இதில் என்ன டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண வண்டிகள் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. நாட் ஓன்லி கார், பைக்கு, ட்ராம், பஸ் எல்லாமே அதோட மாடல்ஸ் எல்லாமே அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த மியூசியமுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். ஜெர்மனியில் வந்து இப்போது செப்டம்பர் மாதம்ன்றதுனால குளிர ஆரம்பிச்சது, விண்டரோட ஸ்டார்டிங் சீசன். ஸோ நாங்கள் ஒரு இன்டோராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ளே வந்திருக்கோம். இன்னைக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 10க்கும் கீழே தான் இருந்தது, வெளியில் ரொம்பவே குளிரும். ஸோ அவுட்டோர்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த இண்டோர் மியூசியம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த மியூசியமோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 யூரோ ஆச்சு. இந்த மியூசியமுக்கு நீங்கள் வர வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் மினிமம் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மியூசியம் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்தது வந்து 3 மணிக்கு தான். 5 o'clockலாம் ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் 4:30க்கெல்லாம் வைண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் இன் டைமை வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 1 o'clockலாம் வந்தீங்கன்னா யூ ஹேவ் எனஃப் டைம் டு ஸ்பெண்ட் ஹியர். இந்த மியூசியமுக்கு போகலான்னு சொன்னப்போ என்ன வண்டிங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு தான் யோசித்தேன். பட் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வண்டிங்க வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் பஸ்ஸு, காரில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சைக்கிளில் கூட பழைய காலத்தில் என்னென்ன சைக்கிள் யூஸ் பண்ணாங்க, ட்ராம் இப்போ என்ன யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் குழந்தைங்களுக்குலாம் உள்ளே போய் வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு இல்யூஷன்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே போய் என்னோட பாப்பா வந்து வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தா, நம்ம ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாமே ஒரு நல்ல லொக்கேஷன்னு சொல்லுவேன். எல்லாமே பார்க்குறதுக்கும் கொஞ்சம் விளையாடுறதுக்கும் ஒரு நல்லாவே இருந்தது. சில வண்டிங்கள்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட வண்டி யூஸ் பண்ணாங்களான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. அந்த வண்டிங்களோட ஹிஸ்ட்ரி, அது எப்போ யூஸ் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மனில். இந்த மியூசியமில் ஒரு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட் கார்ட்ஸோட வண்டி தான். நம்ம ஊர்லலாம் மாட்டு வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அதே வந்து ஒரு ஹைப்ரிட் வெர்ஷன் மாதிரி கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தது. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாட்டு வண்டி தான். பட் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பழைய காலத்தில் ஜெர்மன்ஸ் யூஸ் பண்ண சூச்சு ட்ரெயின் தான். அதாவது புகை விடும் இல்லையா, அந்த ட்ரெயின் வண்டி இது. அது இப்போ இருக்கிற பின்னாடி இருக்கிற ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் வண்டி. அங்கங்கே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க எங்கேஜ்டாகவே இருந்தாங்க, போர் அடிக்காம. நிறைய வண்டிங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த காலத்தில் யூஸ் பண்ண வண்டிங்க தான். உள்ள எல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ட்ரெயின், இந்த ட்ரக்குக்குள்ளெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் புல்லட் கார்ட் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண பழைய காலத்தில் இருக்க மாட்டு வண்டிங்க தான். அது வந்து ஒரு மாடல் டிஸ்பிளே தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. குட்டியாக பண்ணி வச்சுருந்தாங்க, க்யூட்டாக இருந்தது. அந்த காலத்துல எவ்வளவுதான் கார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருந்தது, பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. எல்லாமே புதுசாவும் இருக்குது. எப்படிதான் இவ்வளவு அழகா பளபளன்னு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ட்ரெயின், ட்ராம், இதோட இன்ஜின் சிஸ்டம் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதோட ஒர்க்கிங் மாடல் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் நின்று நிறைய பேர் வந்து பார்த்துட்டும் இருந்தாங்க. இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க மிஷின்ஸ்னு சொல்லிட்டு. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெயின், குட்ஸ் வண்டி அதோட செக்ஷன் தான். உண்மையிலே பழைய காலத்தில் என்ன ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை தான் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல வந்து நம்ம உள்ள கூட போய் பார்க்கலாம். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருந்த ஸ்டைல்லையே அது பழசா ஒரு சில இடத்துல இருந்தது. ஸோ அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது உண்மையிலே பழைய காலத்துல யூஸ் பண்ண ட்ரெயின் தான் சொல்லிட்டு. இதெல்லாமே பழைய காலத்துல அவங்க யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸ் தான். என்ன மாதிரி ஸ்டைல்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு காட்டியிருக்காங்க பாருங்களேன். உட்டன் ஸ்லிப்பர்ஸ், லெதர், அந்த மாதிரி ஜூட் அதுல எல்லாம் பண்ணியிருந்தாங்க.
மியூசியம்ல மொத்தம் 3 ஹால் இருக்கும். ஒரு ஹால்ல இருந்து இன்னொரு ஹாலுக்கு போறதுக்கு வந்து லிஃப்ட் கூட வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க வயசானவங்கள எல்லாம் கூட்டிட்டு வரீங்க, இல்ல ஸ்ட்ராலர்லாம் கொண்டு வரீங்கன்னா கூட அது வந்து ஈஸி அக்சஸபிளா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் என்கேஜ் பண்ற மாதிரி அங்கங்க குட்டி குட்டி விஷயங்கள் வச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்து பழைய காலத்துல இருந்த ஃபோட்டோஸ், அதோட ஹிஸ்டரி எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நெறைய இடத்துல இந்த மாதிரி அந்த ஹோல்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அழகா பழைய காலத்துல இருந்த ரியல் ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதோட ஹிஸ்டரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த லிஃப்ட் வழியா நான் மேல போய் அடுத்த ஹாலுக்கு வந்து நான் போக போறேன். ஒரு ஹாலுக்கு வந்து 1 ஹவர் எடுத்துக்கும்னு சொல்லலாம். நீங்க டீடைல்டா பார்த்தீங்கன்னா ஈவன் அதிகமா கூட எடுத்துக்கும். இது வந்து ஹால் 2. ஸோ அங்கேயே மேலே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 3rd ஹாலுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ஏரியாவே எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் விளையாடுற மாதிரி ஒரு ஸ்லைடு, அப்புறம் கலரிங் பண்ணிட்டு அந்த பேப்பர் எல்லாம் கொண்டு போய் ஒரு ட்ரீல மாட்டுவாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. இந்த வண்டிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ணதோட ஃபோட்டோவே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த வண்டிங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்க பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்களா, அந்த பாப்பா ஓட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ நான் அதை பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வண்டி இருக்குமான்னு ஆச்சரியப்பட்டேன். பட் இதெல்லாமே உண்மையிலே பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண வண்டிங்க தான். இப்ப நாங்க இருக்கிற மியூசியம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்க மியூனிக்ன்ற சிட்டில இருக்கு. ஜெர்மனில நிறைய மியூசியம்ல பாத்தீங்கன்னா 1 யூரோ டிக்கெட் சண்டே அன்னைக்கு மட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இந்த மியூசியமுக்கு அந்த எக்ஸப்ஷன் கிடையாது. ஸோ நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு எந்த மியூசியமுக்கு வந்து உங்களுக்கு 1 யூரோ டிக்கெட் கொடுக்குறாங்களோ, இன்ஃபேக்ட் அது ஃப்ரீன்னு தான் சொல்லுவேன். 1 யூரோ வந்து சாம்பிளுக்கு தான் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மியூசியம் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஒவ்வொரு வண்டிங்களுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரியல் ஃபோட்டோ அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதோட ஃபோட்டோஸ் டிஸ்ப்ளே பண்ணிட்டு அதோட ஒர்க்கிங் மாடல், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி. இந்த ட்ரெயின் வண்டியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு வண்டி இருக்குமான்னு சொல்லி நான் டவுட்டே ஆனேன். ஏன்னா குட்டி வண்டி ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி தான் இருந்தது. பார்த்தா அந்த காலத்தில் யூஸ் பண்ணதோட ஃபோட்டோலாம் கீழே போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது இந்த மியூசியம்ல இருந்த வண்டிங்கெல்லாம். ஹால் 3யோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் வச்சுருந்தாங்க. இதுவுமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் தான். எல்லாம் புதுசாக பலன்னு வச்சுருந்தாங்க ஒரு சில வண்டிங்களை தவிர. இந்த கார் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கார் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி இடங்களை பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் நான் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.